Yes, kindly unmute பண்ணிக்கோங்க. Okay. Yes, very good evening everyone. அறிவையும் அனுபவத்தையும் ஊக்கத்தையும் ஷேர் பண்ற சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய 25வது நாள் நிகழ்வினை இனிதே தொடங்குவோம். இந்த சிறப்பான நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன். எஸ், சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? சாட் பாக்ஸ்ல உங்க ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட் என்னன்னு டைப் பண்ணலாமா? எஸ், பண்ணலாமா? ஓகே. ஓகே, நீங்க பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் ஃபுட் இருக்கு. உணவு நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆனா நம்ம சாப்பிடுற உணவு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹெல்த் கான்செப்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பத்தி நமக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பிரசன்டர் ஒரு அருமையான புக் ரிவ்யூ மூலமா நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய பியூட்டிஃபுல் ஜேர்னியை ஒரு நிமிஷம் நினைவுபடுத்திக்கலாம். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரசன்டர், ஒவ்வொரு செஷனும் ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொரு புக்கும் நம்ம லைஃப்ல ஒரு புதிய லேர்னிங். அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய சிறப்பு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மூவ் ஆன் to today's presentation. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 25 பிரசன்டர் மிஸ்ஸஸ் ஏ மதினா பேகம். மேம் ஒரு ஆலிமா முனிஃபியா, லைஃப் கோச் அண்ட் ட்ரெய்னர். ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸோட சேர்ந்து பர்சனல் டெவலப்மெண்ட், மைண்ட் செட் அண்ட் லைஃப் ஸ்கில்ல மக்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிற ஒரு இன்ஸ்பைரிங் ட்ரெய்னர். லேர்னிங்கை மீனிங்ஃபுல்லா மாத்துறது மட்டும் இல்லாம அதை டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற புக் வாழ்வதற்காக உண்போமே. ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் பிராக்டிக்கலான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஏ மதினா பேகம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இந்த சூப்பர் 70 சீரியஸ் 2ல பங்கு கொள்வதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் எங்களுடைய ஆசிரியர் ஹாசான் ஹுசேன் பாஷா சாருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். அறிவை எங்களுக்கு அருவியாக, 6ஆம் 7ஆம் அறிவை நீட்டி இனிமையாய் பாடம் பகன்று ஈர்க்கும் தன் சிரிப்பால் உயர்வே குறிக்கோளாய் நின்று ஊக்கம் அள்ளி தந்து எப்போதும் பொறுமை காட்டி ஏற்றம் நம்முள் மீட்டி ஐயம் அனைத்தும் நீக்கி ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்ந்து ஓங்கிய புகழை அடைய ஐவியம் தள்ளி உயர்ந்து அக்தே வாழ்க்கை என்றார். சாருடைய தலைமையில இந்த குழுவுல இணைந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சமீமா சிஸ்டர், ஜெசிமா சிஸ்டர், டைனி சிஸ்டர் அவங்களுக்கும் மனமாத என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்வதற்காகவே உண்போமே. உணவை விட உயிர் மேலானது. இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல 24 உட்பகுதிகள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அதுல ஆரம்பமா அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பல உல கண்டங்கருத்த கபாலியுமாமே. இந்த பிரபஞ்சத்துடைய உலகம் இந்த பிரபஞ்சமான உலகம் சுருங்கினாலும் அதை நிலைப்படுத்துகின்ற இறைவனுடைய அந்த இறைவனுக்கு எப்பவுமே அழிவில்லை. இன்னும் உடலின் தேவைகள் குறிப்பா இன்ப ஆசைகள் அளவோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உயிர் சக்தி வலுவடைந்து நம்ம நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லியும், இன்னும் உணவை அளவோடு உட்கொண்டால் வயிற்றை தொண்டை வரை நிரப்பாமல் கட்டுப்பாடுடன் சாப்பிட்டால் தொண்டை பகுதியும் உடலின் சக்தி மையங்களும் உறுதியடைந்து தலை, மூளை, அறிவு ஆகியவை தெளிந்தும் வலிமையும் பெறும் என்கிறார் திருமூலர். இப்ப திருமூலருடைய அந்த விஷயத்த சொல்லி இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாங்க. யார் மருத்துவர்? இதுல ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லி என்னுடைய வகுப்புல உங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் நானு.
அதுல வந்து யார் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நமது உடலே மருத்துவர், கழிவுகளின் கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்னு சொல்றாங்க. கழிவுகளின் உணவுதான் வந்து கழிவை வந்து உண்டு பண்ணுகிறது. இன்னும் உணவுதான் கழிவை நீக்கவும் செய்கிறது. எந்த உணவு கழிவை தருகின்றது, எந்த உணவு கழிவு நீக்கம் கழிவை நீக்குகின்றது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு யார் யாரெல்லாம் செயல் பண்றாங்களோ அவங்க எல்லாமே மருத்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இன்னும் வந்து குரான்ல வந்து ஒரு ஒரு வசனம் உள்ளது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்கத ஹலக்கனல் லின்சான பி அல்சனி தக்வீம் அப்படிங்கிற அந்த வசனம். அதாவது குரான் அந்த அல்லாஹ் வந்து மனிதனை வந்து திட்டமாக அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லி காமிக்கிறான். அப்ப உணவு உண்பதுல வந்து அந்த மனிதன் வந்து ரொம்ப அற்புதமானவன். ஆனா உணவு உண்பதுல மட்டும் வந்து சில தவறுகள் ஏற்படுறதுனால உடல்ல வந்து கழிவு தீக்கம் ஏற்படுது. பழங்கள் அதாவது கழிவு நீக்கம் ஏற்படுறதுனால அந்த கழிவு நீக்கத்தை வந்து கழிவு நீக்கம் வந்து ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு 2 குரல் கேட்கறதுனால ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. உணவு உண்பதில் வந்து நம்ம தவறு செய்வதனாலதான் உடல்ல வந்து கழிவுகள் வந்து ஏற்படுது. அந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா உணவுகளை வந்து சரியான முறையில வந்து உண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்ப அந்த உணவுகளை வந்து சரியான முறையில உண்றது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப பழங்கள் சாப்பிடும் போது வாழைப்பழம் சாப்பிடுறோம் இல்ல மாம்பழம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது நேரடியான உணவா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது வந்து நம்மளுக்கு வந்து உயிர் சக்தியா மாறி நம்மளுக்கு நிறைய வந்து சக்தி வந்து கொடுக்குது. அதே வந்து நம்ம வந்து பழத்தை வந்து பஜ்ஜியா செஞ்சு சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் மாற்றத்தை, அதாவது அமிலத்தன்மையை வந்து நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி அதன் மூலமா வந்து நிறைய உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்துது. அப்ப வந்து பழங்கள் அந்த அந்த உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்து நம்ம வந்து நல்ல நல்ல அதாவது இயற்கையா இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப சூப்பரா வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி அக்குப்பஞ்சர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 25% வந்து நம்ம உடம்பு வந்து இந்த இந்த பிரபஞ்சம் வந்து 25% நிலத்தினாலும் 75% வந்து நீரினாலும் இயங்குது இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளோட உடம்புலயும் வந்து 25% காரத்தன்மையும் 75% அமிலத்தன்மையும் உள்ளது. அப்ப அந்த அமிலத்தன்மை உள்ள உணவுகளை வந்து அதிகமா சாப்பிடாம காரத்தன்மை உள்ள உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு வந்து அதிகமான உயிர் சக்தியை பெறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த காரத்தன்மை இப்ப நம்ம பாசிப்பயிறு சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாசிப்பயிறு வந்து சும்மா வறுத்து நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து அமிலத்தன்மையா மாறுது. அதே பாசிப்பயிரை வந்து நம்ம வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அது வந்து காரத்தன்மையா மாறுது. அப்ப வந்து காரத்தன்மையா இருக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து அதிகமான சக்தி இருப்பதுனால வந்து அந்த உணவுகளை வந்து சரியான முறையில வந்து ஒவ்வொரு உணவும் எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிடக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் வந்து நம்ம பாரம்பரியமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறுசுவை உணவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றி அந்த அறுசுவை உணவுகளையும் நம்ம அழகா எடுத்துக்கும் போதும் நம்மளுடைய நம்மளுடைய அந்த உணவு பழக்கத்தின் மூலமா வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா மாறுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இது அடுத்தது ஷேர் ஆக மாட்டேங்குது. நான் அப்படியே உங்களுக்கு 5 விஷயத்துல என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது வந்து உணவை குடி தண்ணீரை உண் அப்படிங்கிற விஷயம் எடுத்திருந்தேன். அந்த உணவை குடி தண்ணீரை உண் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு வந்து மெதுவா வந்து மெதுவா வந்து மென்னு சாப்பிடணும்.
அதே மாதிரி தண்ணீரை வந்து மிடரா வந்து குடிக்கணும். நம்மளுக்கு இயல்பாவே இஸ்லாமிக்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த 7 சுன்னத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த தண்ணி குடிக்கும் போதும் சரி, உணவு சாப்பிடும் போதும் சரி, நம்ம அளவா வந்து கரெக்டான முறையில சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய உடல் வந்து சூப்பரா வந்து வேலை செய்யும். இந்த உணவை குடி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து ரொம்ப அழகான முறையில மென்னு சாப்பிடணும் அப்படின்னும், தண்ணீரை குடிக்கும் போது மிடலா வந்து குடிக்கும்போது அந்த உமிழ்நீரை வந்து அதுல அப்படியே உமிழ்நீரோட வந்து அந்த தண்ணீரை முழுங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உமிழ்நீரோட நம்ம வந்து முழுங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அழகா வேலை செஞ்சு நம்ம வந்து நீண்ட காலம் வந்து வாழ்றதுக்கு வந்து இது வந்து வழிவகுக்குது. வந்து மென்னு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கறத தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த விஷயத்தையும் வந்து சரியான முறையில ஃபாலோ பண்ணலாம். நம்ம இது பயிற்சிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இப்ப இப்ப யாருமே வந்து சீக்கிரமா வந்து உணவு வந்து மென்னு மென்னு சாப்பிடுறது இல்ல. ஆனா ஆனா வந்து நம்ம பயிற்சிக்காக என்ன பண்ணலாம்னா, தேங்காவ டெய்லி ஒரு 5 பீஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு 33 தடவை வந்து மென்னு மென்னு சாப்பிடும்போது, அந்த மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து நம்மளுக்குள்ள வரும். அப்ப அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், நம்மளுக்கு வந்து நோய் இல்லாத ஒரு வாழ்வை வந்து நம்மனால வாழ முடியும் அப்படின்னு. அதே மாரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமது உடலே மருத்துவர் அப்படின்னு. உடலே மருத்துவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்து எல்லா பார்ட்ஸும் வந்து சூப்பரா வேலை செய்யுது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து சரியான உணவு வந்து உட்கொள்றது மட்டும் இல்ல, நம்மளுடைய தூக்கத்த வந்து சரியான முறையில வச்சுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்த வந்து சரியான முறையில வச்சுக்கும்போது, பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து 9 மணிக்கு படுத்து தூங்குறது, கா காலையில நேரத்துல வந்து எந்திரிக்கிறது. இந்த பழக்கத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு நம்ம படுக்கும்போது, ஒரு 11 மணியிலிருந்து 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்மளுடைய உடலுக்கு உள்ள உள்ளுறுப்புகள் வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து ஃபுல்லா அந்த கழிவு நீக்க விஷயம் வந்து டெய்லியுமே நடைபெறுது. அப்ப அது வந்து சரியான முறையில செய்வதின் மூலமா நம்ம உடம்பு வந்து டெய்லியுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நோய்களை வந்து நீக்கம் செய்யறதும் மற்ற எல்லா உணவுகளை வந்து சக்தி ஆற்றலா மாற்றுறது இந்த மாதிரியான வேலைகள் தினமுமே நடக்குது. அப்ப அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து நல்லபடியா வேலை செய்யும். இல்ல நம்ம அந்த ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நோயா வந்து அது மாறுது அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது சரியான முறையில வந்து உடல் மொழியை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்ணா நோன்பே உரிய மருந்து. அதாவது இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இது சொல்லியே கொடுக்க வேண்டியது இல்ல. நிறைய நம்மளுடைய மார்க்கங்கள்ல எல்லா விஷயம் எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த உண்ணா நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஆனா வந்து உண்ணா நோன்பு இருக்கிறது வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்ணா நோன்பு வந்து காலையில நேரமா இருந்தாலும் சரி, சாயந்தரமா இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கோம். அப்படி இல்லாம வந்து வந்து ஃபர்ஸ்ட் நாள் இருக்கும்போது வந்து ஒரு லைட்டான உணவுகளை எடுக்கிறது. செகண்ட் நாள் வந்து அது அதை விட கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டான உணவு விட கொஞ்சம் பழங்களை எல்லாம் சேர்த்து எடுக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்மளோட உணவு பழக்கங்களை வந்து கொண்டு வரணும். இப்ப இப்ப வந்து நம்ம வந்து சாதாரணமா நோன்பு இப்ப ரமலான் மாதத்துல நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா ஹெவியான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்ப ஹெவியான உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த உடல் மொழிகளை வந்து நம்மளால உணர முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம், எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய போறோம், அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸும் கூட நம்மளுக்கு ஏற்படாம நம்ம பொதுவாவே உணவுல வந்து நிறைய விஷயங்களை வந்து மாத்தி மாத்தி சாப்பிடுறது மூலமாவே நம்மளுடைய உடல்ல வந்து நிறைய நோய்கள் ஏற்படுது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே அந்த ஆத்தரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து 2 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருந்தது எங்க ஊர்ல.
ஒண்ணு சுகாதார மையம், இன்னொரு ஹாஸ்பிட்டல். 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். பொது மருத்துவம், சுகாதார மருத்துவம் 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து ஊர் ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டலா மாறி போய் கிடக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு முறைகளை வந்து சரியான முறையில உண்ணாததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் குப்பை உணவுகளாக தான் இருக்குது. அப்ப அந்த குப்பை உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுறதன் மூலமா வந்து அமிலத்தன்மை அதிகமாகும் போது நம்ம உடம்புல வந்து அதிகமான உபாதைகள் ஏற்படுவதன் காரணமா தான் நம்ம வந்து நோயாளியாவே மாறுறோம். அப்போ உணவுகளை வந்து பார்த்து பார்த்து சரியான, அதாவது எந்த நேரத்துல எது சாப்பிடணும், இன்னுமே இதுக்கான விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. அப்ப அந்த அவேர்னஸோட நம்ம உணவு பழக்கங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உண்ணா நோன்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுலயும் வந்து இந்த உண்ணா நோன்பு அதாவது அந்த நோன்பு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய மாமிசம், நிறைய வந்து எண்ணெயில போட்ட ஐட்டங்கள்லாம் இப்படி எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சரியான விஷயத்த உணரக்கூட முடியாம வந்து பயங்கரமான ஒரு நோயாளியா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த உண்ணா 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 நோன்பு அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். அந்த விஷயத்த சரியான முறையில ஃபாலோ பண்ணும்போது நம்மளால ஒரு நீண்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும். 5வதா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சாப்பாட்டில் ராமனாக இரு. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எதை சாப்பாட்டு ராமன் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குபேர பொம்மையை காமிச்சிட்டு அந்த குபேர பொம்மையை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் சாப்பாட்டு ராமன்டா, இவன் சாப்பாட்டு ராமன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சாப்பாட்டு ராமன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசவையில வந்து அரசரா இருந்தவர். அவர் வந்து நிறைய உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வனவாசம் வந்ததுனால அங்க வந்து அவர் உடலை இது வந்து எப்படி மேற்கொண்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட உணவை வந்து எப்படி மேற்கொண்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து தானியங்கள், அப்புறம் வந்துட்டு கம்பு, சோளம், அந்த மாதிரியான தானியங்கள், அப்புறம் வந்து துளசி, தேன், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், இந்த மாதிரியான உணவுகளை எடுத்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி உணவுகளை எடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாரு. அதனால வந்து சாப்பாட்டுல வந்து எப்படி வந்து அவரு கரெக்டா ஒரு உணவின் மூலமா வந்து ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரி வந்து மற்ற மக்களும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் சாப்பாட்டில் ராமனை போல இரு, ராமனாக இரு, சாப்பாட்டில் ராமனாக இரு அப்படின்னு சொன்னது வந்து சாப்பாட்டு ராமன் அப்படிங்கிற மாதிரி மருவி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப உணவின் மூலமா வந்து மனிதனுக்கு வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, உடல் பலம், மன வலிமை, உடல் ஆரோக்கியம், இந்த தெய்வீகத்தன்மை போன்றவற்றையெல்லாம் வந்து அடைய முடியும். ஆனா வந்து அரச வாழ்க்கையில வந்து அவர் வந்து இருந்திருந்தாலும் அவர் வந்து வனவாசத்துக்கு போய் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி வாழ்ந்ததுனால அவருக்கு வந்து அந்த 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 விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இதுல வந்து நிறைய, அதாவது அழகான விஷயம் வந்து குரானும் சொல்லும். என்ன அப்படி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னைக்கு வந்து நம்மளுடைய உண்ணுதல் பருகுதல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்ணுதல் பருகுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது உண்ணுதல் பருகுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்வதற்காக உணவு உண்ணல, சாப்பிடுறதுக்காக தான் வாழ்கிறோம், சாப்பிடுறதுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உணவு உண்றதுல வந்து உணவு பிரியர்களாக, அதாவது சாப்பாட்டு ராமனாகவே மாறிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம உணவு உண்றதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு அவேர்னஸோட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு குப்பை உணவுகள் அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு இதையும் சொல்ல வேண்டியதில்லை. முக்கியமா வந்து பாக்கெட் ஐட்டம் சாப்பிடுறது, அதுல வந்து மெயினா வந்து குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களை வந்து நிறைய வந்து நம்ம வந்து குழந்தைக்கு கடைக்கு போனாலே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய உணவுகளை வந்து நம்ம வாங்கி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்ப அந்த உணவுகளை வந்து எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா
குழந்தைகளுடைய விஷயங்களையும் வந்து இன்னைக்கு காப்பாற்றலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாரும் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த உணவு பழக்கத்தை வந்து சரியான முறையில வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பா வாழ முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, நோய்வாய்ப்படுதல். அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்காக நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நோய்வாய்ப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான தமிழ் வார்த்தை. இதை இதை வந்து அழகா வந்து சொல்லி காமிக்கிறாரு. என்ன அப்படின்னா இப்ப நோய் மூக்குப்படுதல், நோய் கண்ணுப்படுதல், நோய் காதுபடுதல் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னா நோய் வாய்ப்படுதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் நோய் வாய்ப்படுதல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வாய் வந்து எல்லா விஷயத்திலயுமே கட்டுப்பாடு, அதாவது பேச்சுடைய விஷயத்திலும் சரி, சாப்பிடுற விஷயத்திலும் சரி, இந்த ஒரு சின்ன நாவை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அதுதான் வந்து இந்த 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 வாயை கட்டுப்படுத்துவது தான் வந்து மிக 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 ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி காண்கிறேன். இப்ப இந்த புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து இந்த உணவு பழக்கங்களை வந்து சரியான முறையில பின்பற்றி ஒரு அழகான வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்வானாக. மிக்க மிக்க நன்றி இந்த வாய்ப்பை அளித்த சாருக்கும் இன்னும் வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ப்ராக்டிக்கலா, இன்ஃபர்மேட்டிவா, இன்ஸ்பைரிங்கான ப்ரெசன்டேஷன். புக்ல இருக்கிற வேல்யூபிள் ஐடியாஸை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஹெல்த்தி ஃபுட், பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை பத்தின வேல்யூபிள் இன்சைட்ஸை இந்த புக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் வெல்பீயிங்கும் இம்ப்ரூவ் ஆக நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு இந்த செஷன் மூலமா புரிய வச்சிருக்கீங்க மேம். இந்த புக் நமக்கு ஒரு அழகான மெசேஜ் கொடுக்குது. சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்றதுக்காக தான் சாப்பிடணும். Thank you once again, ma'am, for sharing your valuable knowledge and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. ஓகே, இன்னைக்கு செஷனோட டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவிலிருந்து தான் தொடங்குகிறது. நம்ம டெய்லி ஃபுட் சாய்ஸஸ் தான் நம்ம ஃபியூச்சர் ஹெல்த்தை டிசைட் பண்ணுது. ஹெல்த்தி ஹெல்த்தி ஈட்டிங்னு ஒரு டயட் மட்டும் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். எஸ், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்காக நானும் ப்ரெசென்டரும் வெயிட்டிங். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, ஆர்கே ரஹமான் சார், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், மதினா சிஸ்டர். மாஷால்லா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ரொம்ப எளிய முறையில் எல்லாரும் புரியுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம வாழ்வதற்காக தான் உணவுக்காக வாழ்க்கை இல்லைங்கிறத, இந்த உடலே நம்ம உடம்பு தான் ஒரு மிகச்சிறந்த மருத்துவருங்கிறதையும், அந்த சாப்பாட்டு ராமன் மாதிரி சாப்பிடணுங்கிறத எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொல்லி தான் அந்த புதமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பாட்டு ராமன் நிறைய சாப்பிடணும்னு நினச்சோம், பட் ராமன் மாதிரி சாப்பிடணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்புறம் உணவு மென்று சாப்பிடணும், தண்ணீர் நிதானம் குடிக்கணும். அதாவது உணவை கூடி தண்ணீரை உண்ணு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி அளவான உணவு, சரியான தூக்கம், நம்ம நோன்பு வைக்கிற கான்செப்ட். இப்போ எல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிட்றத ரொம்ப அழகான முறையில் சொல்லி கொடுத்தீங்க. லாஸ்ட்டாக சொன்னது, வாயை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்தலாம், நோய்வாய்ப்படுறத. ஸோ அந்த நோய்வாய்ப்படுறத மீனிங் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ பல விஷயங்கள் வந்து இப்போ புதுமையாக நீங்கள் சொல்கிறத வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். திங்க் நிறையா நடைமுறையில் வந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்க்கணும்னு அர்த்தங்களை நீங்கள் அழகாக சொன்னீங்க. நோயப்படுறத கூட வாயை கட்டுப்படுத்தினா வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்தலாம்னு சொல்லி. மாஷா அல்லா, ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் எலிசபெத் ஸ்டெல்லா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஷமீமா அண்ட் மதினா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களை பார்த்தது, நீங்க செஷன் எடுத்தது. ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, ஸ்லீப்பு, ஃபாஸ்டிங், இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையானது. இதுல வந்து நீங்க சொன்ன அந்த கோகோனட் சூவிங் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து 21 days பண்ண சொன்னாங்க. ஸோ நான் பண்ணியிருக்கேன். அதை செஞ்சு எனக்கு வந்து நிறைய அதுல வந்து 100 பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா சீக் போன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு, ஃபேஸ் எல்லாம் க்ளோயிங்கா இருந்தது, டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கோகோனட் சூவிங்ல. அது எனக்கு தெரியும், நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் இன்ஃபர்மேஷன். இங்க இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எவ்ரி ப்ராக்டிசஸ் இவங்க சொன்னது
நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐம் ஷுர். தேங்க்யூ ஃபார் திஸ் அவேர்னஸ். நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரூத் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ மோட்டிவேஷன், தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்பிரேஷன், அது மாதிரி இப்போ வந்து எனக்கு ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஃபாஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் மதினா சிஸ்டர். தேங்க் தேங்க்யூ. யூ தேங்க் யூ so much மேம். நெக்ஸ்ட் ஃபைசி சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஃபைசி ஹனி சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ராம் ராம் ஓகே, இன்னைக்கு மனிதன் வந்து உழைப்பதே உண்பதற்காகத்தான். இன்னைக்கு மனிதன் வந்து வேகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். குடும்பமே உண்பணும், குடும்பமே நிம்மதியாக உறங்கணும், சாப்பிடணும். அதுக்குதான் மனிதன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? போராடி கொண்டிருக்கின்றான். எந்த அடிப்படையில நம்ம வாழணும், எந்த உணவை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மிக எளிமையான முறையில எங்களுக்கு ஒரு பாடமாக, வாழ்க்கையாக நிறைய விஷயத்த கற்றுருக்கீங்க. இறைவன் அருள் புரிய வேண்டும். எவ்வளவு விஷயங்களும் நம்ம கேட்கலாம், ஆனா நடைமுறைப்படுத்துதல் என்பது நம்ம கையில தான் என்ன செய்து இருக்குது. இறைவன் சொல்றது போல நாம் மாறாமல் இறைவன் நம்ம என்ன செய்ய மாட்டான், நம்மை மாற்ற மாட்டான். அதை நாம நினைவில் வைத்துக்கொண்டு நாம் பெறக்கூடிய அந்த பாடங்களை வாழ்க்கையாக, வாழ்வியலாக, நடைமுறையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தர வேண்டும். நன்றி 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 மேடம். தேங்க் யூ so much சார். நெக்ஸ்ட் எனிவன் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா ஃபீட்பேக்கு? எஸ், ஓகே. Thank you everyone for your wonderful feedback and active participation. இன்னைக்கு செஷனும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Heartfelt thanks to our presenter for such a meaningful presentation. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜாயின் பண்ணி இந்த லேர்னிங் ஜேர்னியை பியூட்டிஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு வர அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ரிமெம்பர், நல்ல புக்ஸ் நம்ம மைண்டை நரிஷ் பண்ணும், நல்ல உணவு நம்ம பாடியை நரிஷ் பண்ணும். ரெண்டுமே சேர்ந்து தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, keep growing and stay healthy. Good night. Thank you.